கரெக்ட். ஏன்னா நம்ம எப்படி படிக்கிறோன்றது, லைக் நம்ம என்ன படிக்கிறோன்றது முக்கியம் இல்ல, அது எப்படி படிக்கிறோன்றதுதான் முக்கியம். ஸோ நான் வந்து ரீசெண்டா குரூப் டூக்கு கூட எனக்கு தெரியல பிலிம்ஸ் எழுதும் போது. ஆனா மெயின்ஸ் எழுதும் போது நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, அந்த 4 ஆப்ஷன் இருக்குன்னா அந்த 4 ஆப்ஷனை வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதுல அவங்க 3 கரெக்டா இருந்தா அது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னா அந்த தப்பு என்னன்றத பார்த்து அது என்ன தப்புன்றதையும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்படி நீங்க படிச்சாதான் உங்களால வந்து நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ நான் அன்னைக்கு சொன்னேன்ல, ஸோ கொஸ்டின் பேப்பரை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதுல தான் இருக்கு. ஓகே. ஸோ நீங்க படிச்சது ஒரு டைம் படிச்சிட்டீங்க அப்படின்னா அதோட விட்டுறாதீங்க, ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த டேட்டா ஞாபகத்திலே இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க படிக்கும் போது ஃபாலோ பண்றது. இப்போ எல்லாருமே வந்துட்டு மோஸ்டா ஹாஸ்டல்ல இருப்பீங்க, இல்ல வீட்டுல ஃப்ரீயா தானே இருப்பீங்க, இல்ல வேற யாராவது ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறீங்களா? யாரும் இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு எப்படி எங்க உட்காந்து படிக்க விருப்பமோ அங்க உட்காந்து படிங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் படிக்கணுமோ அந்த 1 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 1 மணி நேரம் ஃபிக்ஸ்டா படிங்க. நீங்க ஆத்மார்த்தமா படிக்கணும். லைக் படிக்கணும் அப்படின்றதுக்காக படிக்க கூடாது. நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க 4 பேர் கேட்டாங்கன்னா சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா படிங்க. அப்பதான் வந்து நீங்க என்ன படிச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும், உங்க மனசுலயும் நிக்கும். ஓகேவா? சோ வேற ஏதாவது என்கிட்ட கொஸ்டின் ஏதாவது கேட்கணுமா? அதான் நான் அன்னைக்கு கூட கிளாஸ்ல வந்தப்போ சொன்னேன்ல, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க வந்து மோஸ்டா வந்துட்டு பாலிசி நோட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்லயே போட்டிருப்பாங்க. அதுல இருக்க பாலிசி நோட்ஸ்ல இருந்து 2-3 கொஸ்டின் வந்து நம்ம மெயின்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டைரக்டா டைரக்டாவே கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோஷியல் வெல்ஃபேர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டிபார்ட்மெண்ட். சோஷியல் வெல்ஃபேர்ல தான் வந்து விமன்ஸும் வராங்க. ஓகேங்களா? விமன்ஸ் பத்தின நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வருதுல்ல, மகளிர் உரிமை தொகை திட்டம், அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வருதுல்ல, அது எல்லாமே வந்து அந்த பாலிசி நோட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஆனா அதுல ஃபுல் டீடைல் இருக்காது. அந்த பாலிசி நோட்ஸ்ல வந்துட்டு அந்த ஸ்கீம் பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனா அதுக்கு வந்து என்ன சொல்றது, நமக்கு தேவையில்லாதெல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகே. அது ஏன்னா மக்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கீமை நோட் பண்ணிட்டு அந்த ஸ்கீம் பத்தின டீடைல்ஸை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஸ்கீம் இருக்கு, இப்போ தமிழ்நாடு கிரீன் மிஷன் இல்ல கிரீன் தமிழ்நாடு மிஷன் இருக்கு. யாருக்கா தெரியுமா? என்ன ஸ்கீம் சொல்லுங்க. அது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஃபாரஸ்ட் கவரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கிரீன் தமிழ்நாடு மிஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த பாலிசி நோட்ஸ்ல. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு அந்த ஸ்கீம் பத்தி தனியா நீங்க நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ கொஸ்டின் எப்படி கேக்குறாங்கன்னா, அந்த ஸ்கீம் பத்தி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த 4 பாயிண்ட்ல எதெல்லாம் அந்த ஸ்கீம்ல கரெக்ட்னு கேக்குறாங்க. ஓகேவா? இது வந்து எவ்வளவு பேரை மக்களை வந்து கவர் பண்ணுது, இது ரூரல் ஏரியாவுக்கும் இருக்கா அர்பன் ஏரியாவுக்கும் இருக்கா அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு வந்துட்டு அது வந்து ரூரலுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா கொஸ்டின்ல வந்துட்டு நமக்கு அர்பனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியாது. அப்போ போயிட்டு இது ரூரலுக்கும் இருக்கா அர்பனுக்கும் இருக்கா, நம்ம என்ன நினைப்போம், இங்கேயும் தான் ஃபாரஸ்ட் இருக்கு, ஸோ அப்போ அர்பனுக்கும் கவர் பண்றாங்கன்னு தான் நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது, அது வந்து ரூரலுக்கு மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி கிளாரிபிகேஷன் வேணும்னா நீங்க தனியா நோட்ஸ் எடுங்க. நீங்க உங்க கையால நோட்ஸ் எடுத்தா மட்டும்தான் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே. இங்க கிளாஸ்ல எடுக்கிறாங்க, அதுவும் எடுத்துக்கோங்க, அது சைட் பை சைடு வச்சுக்கோங்க. பட் நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க இல்ல ஒரு பாலிசியை பத்தி படிக்கிறீங்கன்னா தனியா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதா ஒரு 1/2 பேஜுக்கு வர மாதிரி கூட எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்தா கூட ஓகே. நீங்க ஜஸ்ட் ஒரு மெயின் டாபிக் போட்டுட்டு பாயிண்ட்ஸ் போட்டுட்டு சைட்ல பென்சில்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதை பத்தி வேற எப்பயா படிக்கும் போது சைட்ல பென்சில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாலிசி பத்தி வேற எங்கேயாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ல, யாராவது சொல்லுவாங்க, இல்ல வேற எங்கேயா படிப்பீங்க, பாப்பீங்க, போஸ்டர்ல வரும், நியூஸ் பேப்பர்ல வரும், அப்படி இல்ல மொபைல்ல கூட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல கூட வரும், நம்ம பார்த்திருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா திரும்ப அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அதே மாதிரி பாலிசி நோட்ஸ் படிச்சாலுமே அந்த பாலிசி நோட்ஸை படிச்சுட்டு அதுல எல்லாமே எடுத்துக்காதீங்க. முக்கியமான நமக்கு தேவையானது மட்டும், எக்ஸாமுக்கு தேவையான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து தனியா ஒரு நோட்ஸா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞரோட அண்ணா ஒருங்கிணைந்த திட்டம் இருக்குல்ல, அண்ணா ஆல் வில்லேஜ் இன்டெகிரேட்டட் ஸ்கீம், அது ஒரு திட்டம் இருக்கு. அது வந்து அனைத்து கிராமங்களையும் ஒன்றிணைக்கிறதுக்காக டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கீம். அதுல வந்து மரக்கன்றெல்லாம் தராங்க. என்னென்ன மரக்கன்று தராங்கன்னு கொஸ்டின். என்னென்ன மரக்கன்று தருவாங்க? கோகனட், பனைமரம், ஸோ இதெல்லாம் தராங்க.
ஸோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த விதை பந்து தருவாங்கல்ல, சீட் பால், ஸோ அதெல்லாம் அந்த டீட்டெயிலாம் அதில் இருக்கு. ஸோ இதை வந்து கொஸ்டினாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா குரூப் 4க்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், கொஞ்சம் டைரக்டா கேட்குற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் குரூப் 2க்கு அப்படி இருக்காது. ஸோ நீங்க குரூப் 1க்கு படிக்கிற மாதிரி படிச்சாதான் குரூப் 2 எழுத முடியும். ஓகேயா? ஸோ என்னோட ரிசல்ட்ல இருந்தே உங்களுக்கு தெரியும். என்னோட ரிசல்ட் வேணா கூட நான் டிஸ்பிளே பண்ண சொல்றேன். சார் டிஸ்பிளே பண்ணலாமா? சரி, இப்போ நீங்க படிக்கும் போது சிலபஸ்ல இருக்கிறத கவர் பண்றீங்களா? எல்லாருமே எல்லா சிலபஸ்ல இருக்க எல்லா டாபிக்குமே கவர் பண்றீங்களா? நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம சிலபஸ் வச்சு படிக்க மாட்டோம். ஆமா தானே? எத்தனை பேர் சிலபஸ் வச்சு படிக்கிறீங்க சைட்ல? நானே படிக்க மாட்டேன். இல்ல சிலபஸ், ஏன்னா நம்ம அதுதான் உண்மை. நம்ம படிக்கிறோம் அப்படின்ற படிக்கிற மைண்ட் செட்ல தான் இருப்போம், சிலபஸை பார்க்க மாட்டோம். நிறைய டாபிக் வந்து மிஸ் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேர்ஸ், லீடர்ஸ் பத்தின டீடைல்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அதெல்லாம் புக்ல அந்த அளவுக்கு கவர் ஆயிருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த லீடர்ஸ் பத்தி ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா, பாலகங்காதர திலகர், காந்தி பத்தி நமக்கு புக்லேயே இருக்கும், பகத்சிங், இவங்கள இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, டி பிரகாசம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் அந்த அளவுக்கு புக்ல இருக்கா, சும்மா ஒரு பேராகிராஃப்ல இருக்கும். ஆனா அவங்கள பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்க போர் அடிக்கும் போது நோட்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க மொபைல் பாக்குறீங்கல்ல, சும்மா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கும்போதோ இல்லை யூடியூப் பார்க்கும்போதோ, உங்களோட யூடியூப்ல கூட நீங்க பார்த்து அவங்கள பத்தின நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஐஎன்எம் எடுக்கும் போதே அவர் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன், புண்ணியகோடி. ஸோ ஐ திங்க் அவரே மோஸ்டா கவர் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் நான் சொல்றேன், ஏன்னா நீங்க எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு அது ரொம்ப ஞாபகம் இருக்கும். ஏன்னா லீடர்ஸ் பத்தி நிறைய கொஸ்டின் வருது. ஓகேங்களா? மேட்ச் த ஃபாலோவிங்ல எல்லாம் கேட்கறாங்க, லீடர்ஸோட நேம் கொடுத்துட்டு கேட்கறாங்க, இல்ல அவங்க பண்ண ப்ரொடெஸ்ட் பேரை கொடுத்துட்டு கேட்கறாங்க. ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறீங்க? கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறீங்க? ஜீவா எடுக்கிறாரு. சூப்பர். ஜீவா எடுக்கிறாரா? ஓகே. அவர் எடுத்தது ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டீங்களா? எப்படி எப்படி படிப்பீங்க? டெய்லியும் மனப்பாடம் பண்ணிப்பீங்களா? இல்ல நீங்க எப்படி படிக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எப்படி படிப்பீங்க? அவ்வளவுதான். உங்களுக்கு அதுல வேற எதுவும் தெரிஞ்சுக்கணும்லாம் தோணாதா? சரி, ஓகே, சரி. அதே மாதிரி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது அது ஒரு ஒரு நியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அதிகமா. ஏன்னா இப்ப அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் எடுத்துட்டு வருவாரு. ஆனா அந்த நியூஸை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணு தோணும், இதுவும் இம்பார்ட்டண்டா இருக்கே அப்படின்னு தோணும். ஸோ அதையும் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த டேட்டாவுமே வந்து வேஸ்ட் கிடையாது. அதே மாதிரி வேற என்ன சொல்லணும், எனக்கு சொல்லணும் தோணுதான் சொல்லிட்டேன். எக்ஸாம் எழுத எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க, எல்லாருமே நல்லா தான் படிப்பீங்க. ஆனா எக்ஸாம் ஹால்ல நீங்க நிறைய மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? என்ன மாதிரி 2 கொஸ்டின் தெரிஞ்சே தப்பா போட்டு வந்திருக்கேன், 2 கொஸ்டின் தெரிஞ்சே தப்பா போட்டிருக்கேன். அந்த 2 கொஸ்டின் நான் கரெக்டா போட்டிருந்தேன்னா இன்னைக்கு என்னோட ரேங்க் 200ல இருந்திருக்கும். கன்ஃபார்ம் 200ல எனக்கு பிடிச்ச போஸ்டிங் நான் எடுத்துருந்துருக்கலாம். ஆனா அந்த 2 கொஸ்டின் லைஃப்லயே விளையாடுது. அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நான் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ண சொன்னேன். ஜூம் பண்ணிக்கலாமா? ஓகே. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்னோட மார்க். ஓகேங்களா? இப்போ ஓவரால் ரேங்க் வந்து 1040ல இருக்கு, கம்யூனல் ரேங்க் வந்து 667ல இருக்கு. இப்போ நான் எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கேன்னா 150 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? இதே பெருசா என்னோடது 225 மார்க். இவங்களது எவ்வளவு இருக்கு? 226.50. அதாவது 1.5 மார்க் அதிகமா இருக்கு, என்னை விட 1.5 மார்க் அதிகமா இருக்கு. அவங்களோட ரேங்க் எங்க நிக்கிறாங்க பாருங்க. அவங்களோட ரேங்க் பாருங்க, 880, கம்யூனல் ரேங்க் 570ல இருக்காங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டின் தான் அவங்க என்னை விட எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, ஒரே ஒரு கொஸ்டின். ஸோ நான் இது எதுக்காக காட்டுறேன்னா, நீங்க எழுதுற ஒவ்வொரு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் உங்க லைஃபே டிசைட் பண்ணுது. ஓகே. இப்போ நான் வந்து 150 போட்டிருக்கேன் அப்படின்னா மேபி 148 போட்டவங்க எங்க இருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. 148 2 கொஸ்டின் தப்பா போட்டிருக்காங்க என்னை விட.
அப்ப அவங்களோட ரேங்க் எங்க இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க ரேங்க் வந்து 2000 3000க்கே போயிடும். உள்ள கூட வர முடியாது ஒரு 2 கொஸ்டின்னால. சோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க கொஸ்டின் பேப்பர்ல எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதுங்க. நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் நம்ம. நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, கொஸ்டினை ஃபுல்லா படிக்காம ஆன்சர் போட்டேன். ஒரு ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல. ஓகே இதான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு போட்டேன். ஆனா போட்டதுக்கு அப்புறம் தான் கடைசியா பாக்குறேன் பிரசிடென்ட் இல்ல, பிரைம் மினிஸ்டர் இல்ல, பிரசிடென்ட். ஒண்ணு வேணா, ஒரே ஒரு கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின்? குரூப் 2ல மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்கல்ல, 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட். ஆனா கொஸ்டின்ல பிரைம் மினிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, அந்த ஃபுல் லைனையும் படிக்காம நான் போட்ட ஒரு ஒரு இதனால வந்ததுதான் இது. ஓகேவா? இதே மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு கொஸ்டின் வந்து தப்பா அட்டன் பண்ணிருக்கேன். அதாவது எனக்கு ஆன்சர் தெரியும், ஆனா பதட்டத்துல நான் என்ன பண்ணிட்டேன்னா அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மார்க் பண்ணிட்டேன். கொஸ்டின் நம்பரை கரெக்டா பார்த்துட்டு மார்க் பண்ணாம டக்குன்னு கை எடுத்தோடனே மார்க் பண்ணுவேன்னா, கை எடுத்துட்டு நான் எப்பவும் பார்த்துட்டு தான் மார்க் பண்ணுவேன். ஆனா அந்த ஒரு கொஸ்டின் நான் என்ன நினைப்புல போட்டேன்னு தெரியல, அடுத்த கொஸ்டின்ல போட்டுட்டேன். அந்த கொஸ்டினுக்கு போட வேண்டிய ஆன்சரும் தப்பு, அதுக்கு முன்னாடி போட வேண்டிய ஆன்சரும் தப்பு. சோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் நிறைய நடக்கும். ஆனா அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம லைஃபே டிசைட் பண்ணுது. ஓகேவா? நான் அதுக்கு தான் இந்த ஸ்கிரீன்ஷாட் காமிச்சேன் உங்களுக்கு. ஏன்னா இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னோட அந்த நான் பண்ண அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால என்னோட ரேங்க் எங்க போய் நிக்குதுன்றது எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. சோ அந்த 3 கொஸ்டினையும் நான் கரெக்டா போட்டிருந்தேன்னா, இந்த 3 கொஸ்டினையும் நான் கரெக்டா போட்டிருந்தேன்னா, நான் இந்த இடத்துக்கு 100ல இருந்திருப்பேன். ரேங்க் பிசி கம்யூனிட்டி ரேங்க்லயே 100ல இருந்திருப்பேன். மேபி என் ஸ்டேட் ரேங்கா கூட வந்திருக்கலாம். அந்த 3 கொஸ்டினும் நான் பண்ண தப்புனால வந்தது. அதுக்கு தான் நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதுங்க எக்ஸாம். ஓகே, பயப்படாதீங்க. நீங்க பயந்தாலுமே விட்டுருவீங்க. எழுதும் போது நம்ம கரெக்டான கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் தான் மார்க் பண்றோமான்னு பாத்துக்கோங்க. செகண்ட் திங், உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாவே இருந்தாலும் அதை ஃபுல்லா படிங்க. ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்துட்டு தெரிஞ்சதுக்கே ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. நீங்க ஜிஎஸ்க்கு டைம் ரொம்ப எடுக்கும் போது மேக்ஸ் விட்டுருவீங்க. இல்ல நீங்க இங்கிலீஷ்க்கு ஃபர்ஸ்ட் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்கிலீஷ் வந்துட்டு நீங்க டக்குன்னு போட்டுருவீங்க. ஆனா இங்கிலீஷ் பின்னாடி தான் கொடுத்துருக்காம. முதல் 100 கொஸ்டின் ஜிஎஸ் தான், பின்னாடி 100 கொஸ்டின் தான் இங்கிலீஷ். ஸோ நீங்க ஜிஎஸ் இங்கிலீஷ் எங்க இருக்குன்னு தேடிட்டு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எழுதாதீங்க. நீங்க ஜிஎஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து 200th கொஸ்டின் வரைக்கும் கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம்ல வந்துட்டே இருங்க. ஓகேவா? எங்கேயுமே லேக் ஆகாதீங்க. ஒரு கொஸ்டின் நீங்க படிக்கிறீங்க, ஆன்சர் பாக்குறீங்க, ஒரு 2 செகண்ட் யோசிங்க. இது நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இல்ல, எதுவுமே தெரியாது. ஒருவேளை நம்மளால மேப் பண்ண முடியுமா, இல்ல ஒண்ணு தெரியுமா ஆப்ஷன்ல, இது ஏதாவது யோசிங்க. வரலன்னா தயவு செஞ்சு அந்த கொஸ்டினை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. இதே மாதிரி 200 அட்டன் பண்ணி முடிச்சிருங்க. 200 அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட் வாங்க. செகண்ட் ரவுண்ட் வரப்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கும். இப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகும்போதே மேக்ஸும் போட்டுருங்க. எந்த காரணத்தை கொண்டு மேக்ஸை நடுவில் விட்டுட்டு போகாதீங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க இங்கிலீஷை கூட ஈஸியா கவர் பண்ணிடுவீங்க யோசிக்காம. இங்கிலீஷ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டக் டக்குன்னு நீங்க போட்டுருவீங்க. ஆமாவா? ஸோ அந்த அப்ப நீங்க இங்கிலீஷை பத்தி கவலையை விட்டுட்டு நடுவில் வரவே மேக்ஸையும் போட்டுட்டே வாங்க. ஓகே, ஏன்னா சப்போஸ் லேக் ஆகிறது இங்கிலீஷா இருந்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. பதட்டத்துல நீங்க இங்கிலீஷ் கூட நீங்க ஓரளவுக்கு போட்டுருவீங்க, ஆனா பதட்டத்துல உங்களால மேக்ஸ் போட முடியாது. ஓகேவா? எந்த காரணத்தை கொண்டும் மேக்ஸ் நடுவுல விட்டுட்டு போகாதீங்க. நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க. வரிசையா ஃபர்ஸ்ட்ல இருந்து 200 கொஸ்டின் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. செகண்ட் ரவுண்ட் வரும்போது கொஞ்சம் யோசிச்சு மெதுவா போடுங்க. அப்படி போடும்போது எதையுமே விட்டுறாதீங்க. அதுக்கு மேல விட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடையாது. 2 ரவுண்ட் வர அளவுக்கு தான் டைம் இருக்கும். அதனால செகண்ட் ரவுண்ட் வரும்போது கரெக்டா போட்டுட்டே வந்துருங்க. கொஞ்சம் டைம் எடுத்து கூட போடுங்க. அதுலயும் உங்களுக்கு மேக்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஏன்னா மேக்ஸ் தான் எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கும். இல்ல சில கரண்ட் அஃபேர்ஸ் தெரியாது, நம்ம அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கவே மாட்டோம், இல்ல அது என்ன வார்த்தைன்னு கூட நமக்கு தெரியாது. இல்ல சில இதெல்லாம் வந்து சில கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்லயே கூட சில கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு தெரியாது, அதுக்கு என்ன போடுறது அப்படின்னு நம்ம ரொம்ப நேரம் யோசிப்போம். அந்த மாதிரி ரொம்ப தெரியல அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் கூட எதுவுமே தெரியலன்னா அந்த கொஸ்டினை விட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஆப்ஷன் ஃபில் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா அதுக்கு நீங்க யோசிக்காதீங்க, நீங்க ஃபில் பண்ணிருங்க. 5 நிமிஷம் இருக்கும்போது நீங்க ஃபில் பண்ணாதான் உங்களால கீழே கவுண்ட் பண்ணி போட முடியும். இந்த கவுண்டிங் பண்றாங்கல்ல கடைசியில, மேபி இப்ப சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. நான் எழுதும் போது வந்து கீழே கவுண்டிங் பண்ணி போடணும். இந்த ரோ கவுண்டிங் கீழே போடணும், இதெல்லாம் கவுண்ட் பண்ணி சைட்ல போடணும்.
ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த போடணும் நம்ம அதுல ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோன்ற பதட்டத்திலேயே நம்ம வந்து மேல கொஸ்டின்ல ஆன்சர் தப்பா போட்டுருவோம். ஓகேவா? எப்பவுமே வந்து 5 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க. அது சரியோ தப்போ, ஓகேவா? தெரியுதோ இல்லையோ ஆன்சரை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடுங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க 200 கொஸ்டின் ஃபில் ஆயிருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க டைம் வச்சுக்கிட்டாதான் உங்களால ஸ்மூத்தா அந்த கொஸ்டின் பேப்பரை முடிச்சு ஆன்சர் ஷீட்டை கொடுத்துட்டு வர முடியும். ஓகே, ரொம்ப மேக்ஸ்லாம் ரொம்ப தெரியலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. போட்டு போட்டு பாக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. தெரியலன்னா ஒன்னு பி இல்ல சி ஆப்ஷன் ஏதாவது ரிலவெண்டா இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு 7வது அறிவு சொல்லும் இதான் இருக்கும் அப்படின்னு சொல்லும். அப்போ உங்களுக்கு தோணும் அந்த இடத்துல இது ரிலவெண்டா இருக்கு அப்படின்னு. அது ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டு வந்துருங்க. அது தப்போ கரெக்டோ, கரெக்ட் ஆயிடும் சம்டைம்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அப்படி பண்ண முடியாது. ஸோ கடைசியா ஒரு 4-5 கொஸ்டின் அப்படி இருக்கும் நமக்கு எப்பயுமே. எவ்வளோ நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலுமே அப்படிதான் இருக்கும். அதனால அந்த கொஸ்டின்லாம் வந்துட்டு நீங்க ஆப்ஷன் ஏதோ ஒன்று போட்டு வந்துருங்க. அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி உங்க கவுண்டிங்ல மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ மேபி சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, இப்போ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓகே, ஏன்னா அதுல நிறைய பேர் அந்த பதட்டத்திலேயே தான் எழுதுறாங்க எக்ஸாம். நம்ம கடைசி கவுண்டிங்ல தப்பு பண்ணிடுவோம்னு எக்ஸாம்லயே டென்ஷனா எழுதுறாங்க. அதனால அது வந்து ரொம்ப இதா இருக்குன்னு மேபி சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க பாத்துக்கோங்க. சொன்ன மாதிரி 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி எக்ஸாம் முடிச்சிருங்க. நீங்க 5 நிமிஷம் எக்ஸாம் முடிச்சுட்டு உட்காந்துருங்க இப்படி. ஓகேவா? எல்லாரும் எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க, ஜாலியா இருக்கும். ஓகேவா? ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க ரொம்ப பதட்டத்திலே இருந்தீங்கன்னா அதை சரி பண்ண முடியாது. இப்போ 3மே இருக்காங்க அப்படின்னா 3மே வந்து அவங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துட்டு மேக்ஸ் கடைசியா போட்டாங்க. ஜிஎஸ்க்கு அவங்க ரொம்ப டைம் எடுத்து யோசிச்சுட்டாங்க. அதனால மேக்ஸ் வந்து கடைசியா போட்டுக்கலாம்னு வச்சிருந்தாங்க. பின்னாடி மேக்ஸ் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிட்டாங்க. அதனால அவங்க 2-3 கொஸ்டின் நிறைய தப்பா போட்டாங்க. அதனாலதான் அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொல்றேன், மேக்ஸ் வந்து எக்காரணத்துக்கு கொண்டு பின்னாடி போடலான்னு விட்டுறாதீங்க. அங்கதான் உங்களுக்கு பிரச்சனையே. ஓகேவா? வேற ஏதாவது கேட்கணுமா? இதுக்கு எப்படி ஆன்சர் சொல்றேன்னு தெரியல. இல்ல நீங்க 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 வந்து என்ன படிக்கிறீங்களோ அதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்ப நீங்க இங்கிலீஷ்ல படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மோஸ்டா இங்க நிறைய பேர் இங்கிலீஷ் தான் படிக்கிறீங்க. அதை வந்து தமிழ்ல நீங்களே ஃபர்ஸ்ட் சொல்லி பாருங்க. ஓ இவங்க இப்படிதான் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்கு நீங்களே தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். எந்த அளவுக்கு நீங்க இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றீங்களோ அது உங்களுக்கே புரியும். ஓகேவா? சோ நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது எப்பவுமே மறக்காது. சோ வந்து எக்ஸாம்காக தான் படிக்கணும், நாலேஜ்க்காக படிக்கணும் அப்படின்றது இல்ல. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோன்றதுதான் முக்கியம். ஏன்னா நமக்கு கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. இன்டைரக்டா கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டினை படிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே இதான் கேட்டிருக்காங்க ஃபுல் கொஸ்டினையும் படிச்சீங்கனாலே தெரியும். எனக்கு கொஸ்டினோட கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த ட்விஸ்ட் வச்சிருந்து அப்ப நீங்க தமிழ்ல அதை படிச்சீங்கன்னா புரியும். ஏன்னா நம்ம தாய்மொழி தமிழ். ஸோ எவ்வளவுதான் நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஃப்ளூயண்டா இருந்தாலும், நம்ம இங்கிலீஷ்ல சூப்பரா படிச்சாலும், நமக்கு தமிழ்ல படிக்கும் போது அந்த கொஸ்டின் இங்கிலீஷ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் நமக்கு ஓகே கன்ஃபார்மா இந்த கொஸ்டின் தான் தெரியும். ஏன்னா நிறைய கொஸ்டின் இப்ப அப்படிதான் கேட்கறாங்க. இங்கிலீஷ்ல படிச்சா என்னன்னே புரியாது. இன்னொரு இதெல்லாம் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லயே தமிழ்ல இருக்கிறதா அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கும், தங்கிலீஷ் மாதிரி இருக்கும். சோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. எப்பவுமே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் படிச்சு புரியல அப்படின்னா உடனே தமிழ் கொஸ்டின் பாருங்க. ஏன்னா உங்க கொஸ்டின் பேப்பர்ல ரெண்டுமே இருக்கும், பைலிங்குலா தானே இருக்கும். சோ ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு புரியலன்னா உடனே தமிழ்ல பாருங்க. தமிழ்ல படிச்சு புரியலன்னா இங்கிலீஷ்ல பாருங்க. சம்டைம்ஸ் ஒரு டேட்டாலாம் தப்பா கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் பேப்பர்ல வந்துட்டு டேட்டோ இல்ல ஏதாவது நம்பரோ ஏதோ சம்திங் நமக்கு நல்லா தெரியும், இதுதான் நமக்கு தெரியும். ஆனா கொஸ்டின்ல சம்டைம்ஸ் தப்பா இருக்கும் இங்கிலீஷ் கொஸ்டின்ல, அது தமிழ்ல கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்லாம் இருக்கு கொஸ்டின் பேப்பர்ல. சோ வந்து நீங்க ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா தமிழ்ல படிச்சு இங்கிலீஷ்ல படிச்சு புரியலன்னா தமிழ்ல படிங்க. அப்ப வந்து நிறைய மிஸ்டேக் நீங்க பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். வேற லாஸ்ட் டைம் ரிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா புக் வைஸா படிக்கலாமா இல்ல மெட்டீரியல் ஏதாவது ரெஃபர் பண்ணலாமா? இல்ல ரிவிஷன் பண்ண அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் எடுத்து டாபிக் வைஸா போலாமா இல்ல ஸ்டாண்டர்ட் வைஸா கம்ப்ளீட் பண்றது ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் வைஸா கம்ப்ளீட் பண்ணிக்கிறது பெஸ்ட் எனக்கு தோணுது. எப்படின்னா இப்போ ஜியோகிராஃபி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th இருந்து 10th வரைக்கும் இருக்க ஜியோகிராஃபி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ பாலிட்டி படிக்கிறீங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்க பாலிட்டி. ஏன்னா அப்பதான் ஒரு சப்ஜெக்டோட ஃப்ளோ உங்களுக்கு இருக்கும். விட்டு விட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஃப்ளோ கட் ஆயிடும். ஸோ நீங்க வந்து
பாலிட்டி படிக்கிறீங்கன்னா 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்க பாலிட்டி படிச்சுக்கோங்க. வேற என்ன எது படிச்சாலும் அப்படிதான். ஹிஸ்டரி படிச்சாலுமே 7th புக்ல நிறைய ஹிஸ்டரி இருக்குமா, 7th புக்கும் 11th புக்கும் கவர் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த ஹிஸ்டரி முடிஞ்சிடும். 8th புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அந்த ஐஎன்எம் இதெல்லாம் வரும். ஸோ நீங்க வந்துட்டு எப்படி அது அது அவங்களோட விருப்பம் தான். பெஸ்டா இருக்கிறதுல இருக்கும்ல. இப்போ நம்ம தேவையில்லாம புக் வைஸ்னா நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க சிலர். மெட்டீரியல் இருக்கும்போது எது நமக்கு இம்பார்ட்டன்ட், புக் பேக் எது, பாக்ஸ் எது அப்படின்னு நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சு மெட்டீரியல் வைஸ் போக வேண்டாம். மெட்டீரியல் வைஸ் போக வேண்டாம். ஏன்னா மெட்டீரியல்ல வந்து எங்க இருந்து கொடுத்துருப்பாங்க, எப்படி கொடுத்துருப்பாங்க, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்லாம் நமக்கு தெரியாது. அது நமக்கு படிச்சு பழக்கமும் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா நம்ம புக்ல படிக்கும் போது சின்ன குழந்தைங்க மாதிரி ஸ்கூல்ல படிக்கிற ஃபீல் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பீடாகவும் படிப்போம். மெட்டீரியல் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், புல்லட்டின் பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, ஒரே ஃபாண்ட்ல கொடுத்துருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நமக்கு அதை படிக்கவே தோணாது, ஒரு மாதிரி காண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நீங்க புக்ல படிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நமக்கு. எனக்கு அப்படிதான் இருக்கும். இப்பயுமே நான் புக்ல தான் படிக்கிறேன். ஸோ புக் இன்னொன்று என்னன்னா மெட்டீரியல் வந்து அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் போக வேண்டாம். ஏன்னா அது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு வேணும்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஐஎன்எம்க்கு கா வெங்கடேசன் புக் இருக்கு, பாலிட்டிக்கு வேணும்னா லக்ஷ்மிகாந்த் புக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில புக்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஸோ அதை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல அதுலயே புக்கு நீங்க ஓனா வாங்கிக்கோங்க. எப்பவுமே நம்ம கிட்ட புக் இருக்கணும், நம்ம கிட்ட இருக்கணும். புக் இருக்கும் ஆனா அது நம்ம கிட்ட இருக்கணும். ஓகேவா? உங்க பேர் போட்டு உங்களுக்குன்னு ஒரு புக் இருக்கணும். ஓகேவா? ஒருத்தவங்க வாங்குறாங்க நான் ஷேர் பண்ணி படிச்சுக்கிறேன், அதெல்லாம் ஆகாது. ஓகேவா? காசு வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. அது என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட எல்லா புக்கும் இருக்கு. எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ நான் அதெல்லாம் எடுத்து வச்சு உட்காந்துருப்பேன். நான் படிக்கிறனோ இல்லையோ, ஓகே, நான் படிக்கணும்னு நினைச்சேன்னா கூட கொஞ்ச நேரம் எடுத்து வச்சு உட்காந்துருப்பேன். ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன், ஆனா நான் உண்மையா படிக்க மாட்டேன். ஏதாவது ரேண்டமா பார்த்துட்டு இருப்பேன், படிச்சுட்டு இருப்பேன், ஏதாவது சும்மா பார்த்துட்டு இருப்பேனே தவிர ரொம்ப சாலிடா படிக்க மாட்டேன் அதுல. ஆனா புக் இருக்கும் என்கிட்ட, நான் கிறுக்கி வச்சிருப்பேன் என் புக்ல. ஓகேவா? ஸோ புக்கு வந்து உங்களுக்கு அசெட் மாதிரி. ஸோ நீங்க உங்களுக்குன்னு ஒரு புக்கு எப்பவுமே இருக்கணும். எந்த புக் வாங்கினாலும், இப்போ பாலிட்டிக் வந்து லக்ஷ்மிகாந்த் புக் இருக்குன்னா என்கிட்ட இருக்கு. ஐஎன்எம்க்கு வந்துட்டு கா வெங்கடேசன் புக் இருக்குன்னா அதுவும் என்கிட்ட இருக்கு. இன்னொன்னு என்ன வச்சிருக்கோம், தற்கால தமிழ்நாடு வரலாறுன்னு ஒரு புக் இருக்கு, அதுவும் என்கிட்ட இருக்கு. ஜியாகிரபிக்கு கூட புக் வச்சிருக்கேன், எக்கனாமிக் ரமேஷ் சிங் புக் வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் வச்சிருக்கேன்னா என்கிட்ட இருக்கு, எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வேணும். என்கிட்ட இருக்கு, நான் படிப்பேன் அதுல அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், அதுக்காக நான் வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் ஜெராக்ஸ் கூட போட்டு படிச்சுக்க முடியும், நான் வந்து பிரிண்ட் அவுட் கூட போட்டு படிச்சுக்க முடியும். அது பிரிண்ட் அவுட்ல எல்லாம் ஸ்பைரல் எல்லாம் போட்டு படிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கூட படிக்க முடியும். ஆனா புக்ல படிக்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்காது. சயின்ஸ் வந்து இல்ல, சயின்ஸ் வந்து மோஸ்டா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஆனா சயின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா மேபி உங்களுக்கு வேற கரண்ட் அஃபேர்ஸ் கைவிட்டதா கூட சயின்ஸ் காப்பாற்றும். ஸோ அதுக்காக நான் சொன்னேன், டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ அதை சும்மா படிச்சு முடிச்சுட்டு கடைசியா ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க அதை. ஓகேவா? ஏன்னா அதுல இருக்க சயின்ஸ் கூட உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அது வந்து ரிவிஷன் பண்றதுக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல இருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி சொல்றேன். மேக்ஸுமே அப்படிதான். டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிங்க. போன குரூப் 4லலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல தான் நிறைய வந்தது. குரூப் 1லயும் ரிப்பீட் ஆயிருக்கு, 2லயுமே வந்தது ஒரு கொஸ்டின். குரூப் 2லயுமே வந்துச்சு, நம்ம யோசிக்க கூட தேவையில்ல. அந்த போட்டு பார்க்கணும்னு இல்லை, நம்பர் உங்களுக்கு இந்த நம்பர் தான் கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சுன்னா போதும், ஆப்ஷன் போட்டு போயிடலாம். அதுக்கு பதிலாக நம்ம வேற கொஸ்டின்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். டோல்கேட்ஸ். அதனால வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது படிச்சுக்கோங்க ஒரு டைம். லாஸ்ட் ரிவிஷன் பண்ணுவீங்கல்ல, அப்போ வந்துட்டு ஒரு டைம் பாருங்க. எல்லா சப்ஜெக்டும் படிச்சு முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு ஆன்சர் நீங்க டிக் பண்ணிக்கோங்க. இல்ல டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஏன்னா அது உங்க கையில இருக்கணும். ஆன்லைன்ல நம்ம போன்ல பார்க்கலாம், நிறைய வரும். ஆனா நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணி டிக் பண்ணி படிங்க. வேற ஏதாச்சும்? இப்போ வரப்போற எக்ஸாம்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ண ஒரு இதை வச்சு உண்மையான போட்டியாளர்கள் யார் நமக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு சொல்லுங்க. நீங்க எக்ஸாம் சென்டருக்கு போவீங்கல்ல, இங்க இருக்கவங்க எல்லாம் நமக்கு தெரியாது, இவங்க எல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. எக்ஸாம் சென்டர்ல உட்காந்து 4 பேர் படிப்பாங்கல்ல, அதை பார்க்கும்போது ஒரு பயம் வரும். இதை நம்ம படிச்சுட்டோமா அப்படின்னு நமக்கு ஒரு பயம் வரும்.
ஸோ அங்கதான் உண்மையான காம்படிஷன் இருக்கும். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறதுக்கு எங்க போறோம், விநாயகா மிஷன் காலேஜ் கிட்ட போறோம். அவ்வளோ காலையில 7 மணிக்கு போறோம். பயங்கரமான குளிர், ஜனவரி மாசம், பிப்ரவரியா, பயங்கரமான குளிர். கையெல்லாம் எனக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அங்க போய் நிறுத்தி நாங்க உட்காந்து சப்பாடான்னு உட்காடுறோம். எங்களுக்கு முன்னாடி அங்க வந்து ஒரு 500 பேர் கிட்ட இருக்காங்க அந்த ஹால்ல. எங்களுக்கு முன்னாடி எல்லாரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மெயின்ஸ் எழுத வந்தவங்க. நம்ம என்ன நினைப்போம், நம்ம மெயின்ஸ் எழுத வந்திருக்கோம்னு நினைப்போம். ஆனா எவ்வளவு பேர் அங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஜெராக்ஸ் வச்சிருக்காங்க, புக் வச்சிருக்காங்க, 10 புக்கு சுத்தி வச்சு உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து அப்பதான் வந்து அதோட ரியல் இதே தெரியும். மத்தியானம் தமிழுக்கு யாராவது படிப்பாங்களா? நாங்க படிச்சோம் இல்ல நான் சொல்லல. ஆனா மத்தியானம் தமிழுக்கு வேக வேகமா சாப்பிட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உட்காந்து படிச்சாங்க. எதுவுமே வந்து நம்ம விட்டுறக்கூடாது, எதுவுமே வந்து நமக்கு சாதாரணம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்மள சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு வெளியே நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு தெரியாது. உண்மையாவே எக்ஸாம் சென்டர்ல போய் உட்காரும் போது தான் நமக்கு தெரியும் நம்மளை தாண்டி எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்மளாம் அதுல பாயிண்ட் கூட கிடையாது. அவ்வளோ பேரு அவ்வளோ இதா படிச்சுட்டு இருக்காங்க. அதனால போட்டியாளர்கள் அப்படின்றது வந்துட்டு வெளியே இருக்காங்க, இங்க இல்ல. இங்க இருக்கிறதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்கெல்லாம் வந்து போட்டியாளர்கள் கிடையாது. நம்ம எங்க போட்டி போடணும்னா எக்ஸாம் ஹால்ல நம்ம கூட ஒரு 1000 பேர் இருப்பாங்கல்ல அங்க. அதுவும் குரூப் 2 எழுதும் போதெல்லாம் எவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியுமா? அந்த சேலம் இன்ஜினியரிங் காலேஜா, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கருப்பூர், ஹோல் காலேஜும் நிரம்பி இருக்கு. ஃபுல்லாவே கேண்டிடேட்ஸ் தான், டிஎன்பிசி கேண்டிடேட் தான் குரூப் 2 எழுதி வந்திருக்காங்க. அது இங்கிலீஷ். எனக்கும் மோனிக்கும் ஒரு மாதிரி ஆயிட்டோம், நம்மளும் இதில் எழுத போறோமா அப்படின்னு. நம்மள மாதிரி இத்தனை பேர் எழுதியிருக்காங்களே அப்படின்னு. ஆனா ரிசல்ட் வரும்போது நாங்க 2 பேருமே நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எங்க கிளாஸுக்கும் எங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்ததுல ஒருத்தங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க. ஒண்ணுன்னா ஒண்ணு மோனி, நடுவுல ஒருத்தங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க. அப்ப அந்த கிளாஸ்ல எழுத வந்தவங்க அத்தனை பேருமே எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல. ஸோ மேபி நம்ம ஒருத்தங்களா இருக்கலாம்ல அதுல. அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. நம்ம கண்டிப்பா வாங்குறோம், நம்ம கண்டிப்பா வாங்கணும், வாங்கிதான் ஆகணும். வேகன்சி கம்மியா வந்திருக்கு, அதுக்காண்டி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றது? என்ன ஃபாஸ்டா பண்ணுவோம், கரெக்டா பதிவுவாமா? இல்ல வேகன்சி எந்த குரூப் 1க்கா? இல்ல கூட வேகன்சி ரொம்ப கம்மியா வந்திருக்கு. சி நமக்கு வேணுங்கிறது எத்தனை வேகன்சி வந்திருக்கு? 4000. சரி, 4000 வேகன்சி இருக்கு. அந்த 4000த்துல ஒண்ணு வர முடியாதா? எல்லாருமே அதான் சொல்றாங்க. அப்படிங்கும்போது எங்களுக்கு அது ஒரு வார்த்தையா மட்டும் தானே இருக்கு. அதை நான் சாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏன் நீங்க இவ்வளவு பிராக்டிஸ் நீங்க படிச்ச அளவுக்கு வெளியே இருக்கவங்க எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப நான் சொன்னேன்ல, எனக்கும் அவளுக்கும் நடுவுல ஒரே ஒருத்தங்க தான் பாஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நான் அந்த மோனி நடுவுல ஒருத்தங்க யாரோ, ஓகேவா? அப்ப மிச்சம் இருக்கவங்க எல்லாம் சும்மா எழுத வந்தவங்க தான், சும்மா எழுதி பார்க்கலாமேன்னு வந்தவங்க தான். அதனால அதெல்லாம் நினைச்சு நீங்க பயப்பட வேணாம், ஓகே? நீங்க ஸ்ட்ராங்கா படிங்க, நீங்க தைரியமா போய் எழுதுங்க, கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சிட்டு போங்க, ஓகேவா? வேகன்சி எல்லாம் மேட்டர் இல்ல. இப்ப குரூப் 1 கூட தான் 90 வேகன்சி இருக்கு. ஆனா நான் அப்ளை பண்ணிருக்கேன். எந்த தைரியத்துல அப்ளை பண்ணா எனக்கு தெரியல. நான் அதுக்கு ப்ரிப்பேரும் பண்ணல. ஏன்னா நான் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 2 months கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேனா, அதனால நான் அதுக்கு ப்ரிப்பேரும் பண்ணல. இப்ப புக் எடுத்தா எனக்கு படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த ஃப்ளோ வரல. இங்க இருந்து படிச்சப்போ ஒரு ஸ்பீடும் அந்த ஃப்ளோவும் இருக்கும்ல, அது வந்து இப்ப எனக்கு வரல. இன்னும் 1 மாசம் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. ஆனா நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கீங்க, செம்ம ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்பீடை விட்டுறாதீங்க, விட்டீங்கன்னா ஸ்லோ ஆயிடுவீங்க. அதுக்கு மேல உங்களால தொடவே முடியாது. நான் ஏதோ கஷ்டப்பட்டு நைட் உட்காந்து படிக்கிறேன்னே வச்சுக்கோங்க, ஆனா எல்லாராலையும் அப்படி பண்ண முடியாது. ஸோ அது சொல்றேன். அந்த ஒரு இப்ப நான் படிக்கிறப்ப நைட் எல்லாம் வந்து ஒரு 2 o'clock வரைக்கும் உட்காந்து படிப்பேன். நைட்டு 2 o'clock வரைக்கும் படிப்பேன். ஏன்னா நான் படிக்கணும், நான் போஸ்டிங் வாங்கியே ஆகணும். எனக்கு இந்த ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. இதை விட்டுனா என்னால படிக்கவே முடியாது லைஃப் லாங். ஏன்னா டூ ஆர் டை மாதிரி தான். நீ படிச்சு போஸ்டிங் வாங்குற மாதிரி இருந்தா படி, இல்லைன்னா படிக்காத, வேஸ்ட் நீ படிக்கிறது அப்படின்னாங்க. ஸோ நான் வாங்கி தானே ஆகணும். அந்த ஒரு ஞாபகம், அந்த ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கணும். மேபி உங்க அப்பாவாகட்டும், உங்க அம்மாவாகட்டும், இல்லை உங்க வீட்டில் யாராவது இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக படிங்க. உங்களுக்காக படிக்கின்றது ரெண்டாவது. நம்மளுக்காக ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள பெருமைப்பட வைக்கிறதுக்காக படிக்கணும்னு நினைங்க, ஓகேவா? ஸோ அந்த நினைப்பு இருக்கும்போது உங்களுக்கு படிக்கணுன்ற எண்ணம் எப்பயுமே இருக்கும். நான் மொபைல் பாருங்க, நான் வேணான்னு சொல்ல, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஜாலியா இருங்க. பட் கொஞ்ச நேரம் மட்டும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு எக்ஸாம் வரைக்கும் படிச்சிருங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கலாம்.
இப்போ என்னோட இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 2 வச்சிருக்கேன் அப்படின்னா, குரூப் 4 வருது அதை நான் படிக்க வேணாமா படிக்கலாமா? சரி ஓகே அது படிக்க தேவையில்ல அப்படின்னு விட்டுட்டு குரூப் 2 மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாமா? குரூப் 4 குரூப் 2 படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா குரூப் 4 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அதுல வந்துட்டு தமிழ் இருக்கு. நீங்க எல்லாம் வந்து இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தமிழுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்க எழுதுற மாதிரி இருந்தா, நீங்க குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க ஜிஎஸ்னா கண்டிப்பா குரூப் 4 ஈஸியா தான் இருக்கும். ஆனா அது ஜிஎஸ்க்கு தமிழ்ல ஒண்ணு இருக்குல்ல ஃபர்ஸ்ட் 100 மார்க், அந்த 100 மார்க்குக்கு ஒரு ஒரு 3 டேஸோ இல்ல 1 வீக்கோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதையும் உங்களால கவர் பண்ண முடியும். நீங்க எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எழுதுங்க, அதை பத்தி இல்ல. தமிழ் கொஞ்சம் தமிழ் இப்பெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க, நீங்க அவ்வளவு படிக்கணும்னு இல்ல. ஸோ என்ன படிக்கணும்ன்றது மேபி சார் கிட்டயோ இல்ல உங்க கூட தமிழ் படிக்கிறவங்க கிட்டயோ வாங்கி படிச்சுக்கோங்க. ஸோ மேபி இங்க சார் தருவாரு சொல்லுவார்ல என்னென்ன சிலபஸ் இருக்கு என்ன படிக்கணும்னு. ஸோ ஒரு 1 வீக் மட்டும் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் குரூப் 2 செப்டம்பர்ல தானே வருது. ஸோ இந்த 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணனால ஒன்றும் மிஸ் ஆகிட போறது இல்லை நம்ம குரூப் 2. ஸோ 1 வீக் வந்து தமிழுக்காக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜிஎஸ் நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க, ஜிஎஸ் படிக்கணுன்ற இது இல்லை. தமிழுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க டைம். ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் டைம் எடுத்து தமிழ் மட்டும் ஃபோக்கஸ்டா டெஸ்ட் சார் கிட்ட வாங்கிக்கோங்க. டெஸ்ட் ஒரு 10 டெஸ்ட் போடுங்க தமிழுக்கு மட்டும். ஒரு 10 டேஸ் டைம் எடுத்துக்கோங்க. டெய்லியும் படிங்க டெஸ்ட் எழுதுங்க, டெய்லியும் படிங்க டெஸ்ட் எழுதுங்க. 10 டேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க குரூப் 4 எழுதுங்க. வருதோ வரலையோ எழுதிக்கோங்க. ஏன்னா தமிழ் முக்கியம்ல அதுல, அதுதான் நம்மளோட ரேங்க் வந்து தமிழ் தான் முக்கியம். ஸோ அதனால தமிழுக்கு மட்டும் எழுதுற மாதிரி இருந்தா எழுதிக்கோங்க. ஏன்னா ஜிஎஸ் படிக்காதீங்க, குரூப் 4க்காக ஜிஎஸ் படிக்காதீங்க. நீங்க ஆல்ரெடி படிச்சதே போதும். குரூப் 2க்காக படிச்சிருப்பீங்கல்ல, ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. குரூப் 4 எழுதுற மாதிரி இருந்தா 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடி தமிழ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு குவாலிட்டி ஏதாவது மறந்த மாதிரி இருந்துச்சுன்னா கடைசி நாள் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பீடா ரிவைஸ் பண்ணும். ஒரே நாள்ல 4 சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணுவீங்களா? ஒரே நாள்ல 4 சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணும். சரி ஓகே. இல்ல சும்மா நான் சொல்றேன் எதுக்குன்னா, கடைசி நாள் நீங்க இத்தனை நாள் தமிழ் படிச்சிருப்பீங்க, தமிழே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அந்த கடைசி நாள் மட்டும் அந்த 4 சப்ஜெக்டையும் அட்லீஸ்ட் ஒரு டைம் ரிவிஷன் மாதிரி சும்மா வேகமா ஒரு 2 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எடுத்து டக் டக் டக்குன்னு பார்த்துட்டே போனுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரெண்டுமே மைண்ட்ல இருக்கும். அதுக்காக சொன்னேன். ஏன்னா பாலிட்டி நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் மறந்துடுவீங்க தமிழ் படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்ல. அதுக்காக சொன்னேன். அதுக்குதான் நான் சொன்னேன், ரெஃபரன்ஸ் புக்லாம் இருக்கும்ல, அதுலலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தலைவர்கள் பத்தி நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு தலைவர் பத்தி மட்டுமே ஒரு 2 பேஜுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க எடுத்து பாருங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன். குரூப் 4க்கு அந்த அளவுக்கு தேவையில்லை, ஆனால் குரூப் 2க்கு தேவை. நீங்க குரூப் 2 ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இப்போ நீங்க புக்ல படிச்சதெல்லாம் ஓகே படிச்சு வச்சிருக்கீங்க, கொஞ்சம் அந்த மாதிரி அவுட்டர்லயும் போய் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி தலைவர்கள் சில இந்த வேற என்ன இருக்கு, அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்ஸோட அஃபிஷியல் நோட்ஸ் இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு நான் பார்க்கல, பட் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக அதை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம்ல ரிவிஷன் பெஸ்டா இருக்குமா இல்ல டெஸ்ட் பெஸ்டா இருக்குமா? நீங்க எவ்வளவு படிச்சாலும் படிச்சுட்டே தான் இருப்பீங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் நேரத்துல வந்து கொஸ்டின் பேப்பர் அட்டென்ட் பண்ணுங்க. சரி ஓகே. இப்போ நான் கொஸ்டின் பேப்பர் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. நான் எனக்கு வந்து சோர்ஸ் நிறைய கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட இன்ஸ்டியூட் இருக்கு, சரி சோர்ஸ் நிறைய கிடைக்குது. அப்படிங்கும்போது அது இதையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இல்ல நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அதை தெரிஞ்சுப்பீங்க. அட்லீஸ்ட் லாஸ்ட் மினிட்லயாவது ஓகே நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இதுதான் அப்படின்னு கடைசி நேரத்துலயாவது தெரியும். இல்ல வெளியில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத மறந்துடலாம். அந்த மாதிரி அது அவங்களோட பர்சனல். நான் வந்து ரிவைஸ் தான் பண்ணுவேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டெஸ்ட் போட்டனாலுமே கடைசி 2 நாள் நான் இப்ப சொன்ன மாதிரி கடைசி 2 நாள் எல்லா சப்ஜெக்டும் ரிவைஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எல்லாமே மறந்துருக்கும். தமிழ்ல மறந்துருக்கும், இங்கிலீஷ் மறந்துருக்கும், குவாலிட்டி மறந்துருக்கும், ஜியோகிராஃபி மறந்துருக்கும், ஐஎம் எல்லாமே மறந்துடும். அந்த கடைசி 2 நாள் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படிதான் இருப்பேன். ஒரு ஸ்டேட்ல எந்த புக் எடுத்து படிக்கிறதே தெரியாத ஸ்டேட்ல தான் இருப்பேன் அந்த கடைசி 2 நாள். ஆனா கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டு நீங்க உட்காந்துட்டீங்கன்னா அந்த இன்னும் 2 நாள் தான் இருக்கு, 2 நாள் எக்ஸாம் இருக்கு, 2 நாள் எல்லா சப்ஜெக்டும் கம்ப்ளீட் பண்ணும் ரிவைஸ் பண்ணி அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த பயத்துல நீங்க 4-5 எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிடுவீங்க 2 நாள்ல. நான் போற வரைக்கும் படிப்பேன், நான் எக்ஸாம் சென்டர் போற வரைக்கும் படிப்பேன்.
படிச்சுக்கிட்டே போவேன். இல்லை வண்டி ஓட்டுற டைம்ல படிக்க மாட்டேன், அங்க போய் உட்காந்து படிப்பேன். கடைசியா கிளாஸ் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் படிப்பேன். அட்லீஸ்ட் சும்மா ஏன்னா நம்ம எதையுமே மறந்துடக்கூடாதுன்ற ஒரு பயம் தான், வேற ஒன்றும் இல்லை. அங்க போய் சும்மா தானே உட்காந்துருப்பீங்க 1/4 மணி நேரம். எதுக்கு ப்ரெஷர்? எனக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு மட்டும் தான் நிறைய தெரியணும், நான் மட்டும் தான் நிறைய படிச்சிருக்கேன்னு நினைங்க. ஓகேவா? ப்ரெஷர்லாம் கிடையாது. உன்னை சுத்தி இருக்கவங்க யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க, நீ மட்டும்தான் சூப்பரா படிச்சிருப்ப. ஓகேவா? ஆனா நீ படிச்ச எதையும் மறந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் படிக்கணும். ரிலாக்ஸா படி. அவ்வளோ நேரம் வரைக்கும் நீ இல்லம்மா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நான் அந்த கடைசி டைம் வரைக்குமே படிப்பேன். ஓகேவா? அந்த டைமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். ஓகேவா? வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பொறுமையா தான் போவேன். வாங்க, அங்க கிளாஸ் ரூம் என்ட்ரன்ஸ் வரைக்கும் படிக்க மாட்டேன். பேக் வைக்கிறதுக்கு கிளாக் ரூம்ல கொடுப்பாங்கல்ல, அது சும்மா படிச்சுட்டு 1 மணி நேரம் முன்னாடியே போயிட்டோம். என்ன பண்ணுவீங்க? சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துருப்பீங்களா? அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் படிப்பாங்க, அதை பார்த்து நீங்க பயந்துருவீங்க. அதனால சுத்தி இருக்கவங்க யாரையும் பார்க்காதீங்க, நீங்க எக்ஸாம் ஹால் போற வரைக்கும் நீங்க படிங்க. ஏதாவது வேணுமா? முக்கியமான ஆர்டிகல் படிங்க, ஏன்னா ஆர்டிகல்ஸ் தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ ஆர்டிகல்ஸ் படிங்க, கேசஸ் படிங்க. கேசஸ்லாம் மேக்ஸ்ல கேட்பாங்க, அந்த மாதிரி கேசஸ் படிங்க. இயர்ஸ்லாம் ஏதாவது மறந்த மாதிரி இருக்கா ஒரு டைம் பாருங்க. மேக்ஸ் ஃபார்முலா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நாங்கள் முன்னாடி இருக்க 1 மணி நேரத்தில் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா சுற்றி இருக்கவங்களை பார்க்காம நீங்கள் பயப்படாம தைரியமா இருப்பீங்க. அது நினைக்காதீங்க. நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்துட்டீங்கன்னா ஜாலியா இருங்க. சுத்தி இருக்கவங்களாம் என்ன ட்ரெஸ் போட்டு இருந்திருக்காங்க, வாட்ச் கட்டியிருக்காங்களா, நம்ம தான் இந்த வாட்ச் கட்டியிருக்கோமோ, வாட்ச் ஓடுமா ஓடாதா. நான் குரூப் 2க்குலாம் ஓடாத வாட்ச் கட்டிட்டு போனேன், சும்மா என் கையில இருக்கணுமேன்றதுக்காக, ஒரு கான்ஃபிடன்ஸ்க்காக. ஓடாது, இந்த வாட்ச் ஓடும், கேட்காதீங்க. சொல்றேன், நீங்க சும்மா ஜாலியா உட்காந்துருங்க. வெளியே விண்டோ இருக்கும், மரம்லாம் இருக்கும். நல்ல நல்ல எக்ஸாம் சென்டரா இருந்தா மரம்லாம் இருக்கும். இல்ல அப்படி இல்ல, நானே அதை பார்க்க மாட்டேன். நான் ஒரு ஃப்ளோ போயிட்டேன்னா அது அவ்வளவு, நடுவில் டைமே பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி இந்த மாதிரிக்கு ஒரு பெல் அடிக்கும், அதுக்குள்ள இத்தனை முடிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது உங்களை ரொம்ப நர்வஸ் ஆக்கிரும். அங்க ஐயோ பெல் அடிச்சிட்டாங்க முடிக்கல அப்படின்ற ஒரு பதட்டம் வரும். அதை நீங்க பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து 200 கொஸ்டின் வரைக்கும் ஒரு ரவுண்டு போங்க, மெதுவா போயிடுங்க. அதுக்கப்புறம் வாங்க திரும்பவும் செகண்ட் ரவுண்ட். இந்த 2 ரவுண்ட் முடிக்கும் போதே உங்களுக்கு டைம் இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்கும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி நீங்க எழுந்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 மணி நேரம் டைம் இருக்கும். ஓகே, அந்த 1/4 மணி நேரத்துல அந்த இங்கி பிங்கி பங்கி போட்ட கொஸ்டின்லாம் போட்டுக்கோங்க. போட்டு 5 நிமிஷம் ஃப்ரீயா உட்காந்துருங்க. அவ்வளவுதான். நீங்க வந்து நடுவில் பெல் அடிச்சிருச்சு முடிக்கணும் அப்படிலாம் இல்லை. ஏன்னா சில பேர் ஜிஎஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுத்து போடுவாங்க. மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்றீங்க, நமக்கு வந்து அது கணக்கே கிடையாது. ஓகேவா? நடுவுலயே மேக்ஸ் போறதுனால நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதுக்குள்ள நம்ம இது முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்க நார்மலா எழுதுங்க. நீங்க அந்த பெல் சவுண்ட்லாம் கணக்குல வச்சுக்காதீங்க. கடைசி அவங்க சொன்னாங்க லாஸ்ட் 1/2 அன் ஹவர் இருக்குன்னு, அந்த 1/2 அன் ஹவர்ல நீங்க செகண்ட் ரவுண்ட்ல முக்காவாசிக்கு வந்திருக்கணும். அவ்வளவுதான். செகண்ட் ரவுண்ட் பார்த்துட்டே வரீங்கல்ல, அந்த செகண்ட் ரவுண்ட் பார்த்துட்டே வரதுல அட்லீஸ்ட் பாதியாவது வந்திருக்கணும் அந்த லாஸ்ட் 1/2 அன் ஹவர்ல. அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் பதறாம எழுதுவீங்க. இப்ப நாங்க 3 பேர் படிச்சோம் அப்படின்னா எங்களை யாராவது ஒருத்தர் லேக் ஆனா கூட, நான் ஏதாவது வெளியே டிவியேட் ஆகி போனா கூட, அக்கா நான் இதை முடிச்சிட்டக்கா வாங்க படிக்கலாம், அடுத்து படிக்கலாம், அக்கா நீங்க படிச்சிட்டீங்களா, இல்ல நான் ஸ்லோவா படிப்பேன் ஒரு பேராகிராஃப், ஆனா மோனி ஸ்பீடா படிச்சிருவா. அது என்ன அக்கா இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க, இந்த பேராகிராஃப் வேணாக்கா வாங்க நெக்ஸ்ட் போலாம். அந்த ஒரு ஸ்பீடு வந்து வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு கேங்கா இருக்கணும். பசங்களையுமே அப்படிதான். இப்போ 2 பேர் படிக்கிறீங்கன்னா 2 பேர் சேர்ந்து படிங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப உங்களுக்கு தெரியாது அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியாது நீங்க சொல்லுவீங்க. அந்த மாதிரிதான். கண்ணு வைக்கிறதுக்குலாம் இங்க எதுவுமே இல்ல. உங்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் வாங்கணும், இல்ல எல்லாருமே வாங்கணும். நீங்க 3 பேருமே வாங்கணும். என்ன பண்ணுவீங்க? 3 பேருமே படிங்க. நீ படிக்கிறது பத்தல, இன்னும் படி. இப்ப நானா இருந்தாலும் அதான் சொல்லுவேன். நான் கௌரி இருந்தா போய் நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், நீ எங்கேயோ லேக் ஆகிற படி. அவள் தமிழ் சூப்பரா படிப்பா, மத்த எல்லா சப்ஜெக்டும் வரும். அவ கரண்ட் அஃபேர்ஸ் நினைச்சு பயந்தா இல்ல மத்த என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ எக்ஸாம் பேப்பர் நான் பார்த்தது கிடையாது, எக்ஸாம் எப்படி எழுதுனான்னு எனக்கு தெரியல. அதுதான் சொல்றேன், நீங்க பயப்படாதீங்க.
விஷ்ணுபிரியோட நல்லா படிப்பாங்க, செம்மையா ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனா அந்த அவங்க எப்படி பாஸ் பண்ணாங்கன்னா அந்த எக்ஸாம் ஆடுற டாக்டிக்ஸ், அந்த பயம் செத்துறீங்க. நீங்க ஃப்ரீயா இருங்க, எக்ஸாம் ஹால்குள்ள ஃப்ரீயா இருங்க. அந்த ஒரு 1/4 மணி நேரம் கொடுப்பாங்கல்ல சும்மா உட்காந்துருக்க சொல்லி, ஜாலியா இருங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் வேடிக்கை பாருங்க, யார் அழகா இருக்காங்கன்னு பாருங்க. நான் அதெல்லாம் பண்ணுவேன் எக்ஸாம் ஹால்ல. மீன்ஸ் இப்போ நம்மளை சுத்தி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, யார் அழகா இருக்காங்க அப்படி பார்ப்பேன். சீரியஸா உங்க மைண்ட்ல அந்த எக்ஸாம் ஃபியர் எடுத்துருங்க, எதுவுமே பண்ணாதீங்க, ஜாலியா இருங்க. அந்த 1/4 மணி நேரம் ஜாலியா இருந்தா மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் வாங்கணும்னே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து உங்களால சமநிலையில எழுத முடியும். ஓகேவா? நீங்க ஃப்ரீயா இருங்க, ஜாலியா இருங்க. இருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது ஒண்ணு தாண்டா தெரியல, மொத்தம் தெரியும் போ, ஒன்னும் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விட்டுருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விட்டு தான் எழுதுறேன். குரூப் 1 குரூப் 2 பிலிம்ஸா மெயின்ஸா அந்த பிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் நான் வெளியே வந்து சார்ட்ட சொன்னேன். உடனே ஃபோன் பண்ணேன், சார் இதுல எதுவுமே எனக்கு தெரியல சார், ஜிஎஸ் சொன்னேன். உடனே ஃபோன் பண்ணேன், சார் இது எதுவுமே தெரியல சார், 40 கொஸ்டின் கூட அட்டென்ட் பண்ண இல்லையான்னு தெரியல எனக்கு குரூப் 2 பிலிம்ஸ் எழுதும் போது. உங்களுக்கு தெரியலன்னா யாருக்குமே தெரியாதுமா, விடுங்க அப்படின்னாரு. மேபி அந்த மாதிரி உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பதறாதீங்க, அது செகண்ட் ரவுண்ட்ல பாத்துக்கலாம். அடுத்த அதை ஒன்னே யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதான் நான் இப்பயும் சொல்றேன், அதை ஒன்னே யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கடைசியில 5 நிமிஷம் ஃப்ரீயா இருக்கணும். நீங்க அந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க எக்ஸாம். நீங்க எப்படி எழுதுவீங்களோ லாஸ்ட் 5 மினிட்ஸ் நீங்க ஃப்ரீயா உட்காந்துருக்கணும், பேனாலாம் மூடி வச்சுட்டு. எல்லாம் எழுதிட்டாங்களான்னு பாருங்க. இன்னும் காமெடியெல்லாம் நடக்கும் எக்ஸாம் ஹால்ல. தப்பா கவுண்ட் போட்டுருவாங்க, கூப்பிட்டே உட்காந்துருப்பாங்க, தப்பா போட்டேன், இது வேணும் அது வேணும் கரெக்ஷன் வேணும் அப்படின்லாம் ஸ்ட்ரைக் அவுட்லாம் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு எல்லாம் தெரியாது எப்படி எழுதணும், ஸ்ட்ரைக் பண்ணாம எழுதணும். அதெல்லாம் சில வில்லேஜ்ல இருந்து வந்து எழுதுறவங்க சில பேருக்குலாம் இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி கடைசியா அந்த 5 நிமிஷம் ஒரு பயங்கர காமெடியா இருக்கும் எக்ஸாம் கிளாஸ்க்குள்ள. அதெல்லாம் பார்த்துட்டு இருங்க, ஜாலியா இருங்க. நம்ம எழுதிட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது வருதோ வரலையோ ஃப்ரீயா விடுங்க. ஓகே, நம்ம நிறைய சோர்சஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதான் இன்ஸ்டியூட் நிறைய இருக்கு, சோர்சஸ் நிறைய இருக்கு, யூடியூப்ல நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நீங்க கிளாஸ் வந்து படிக்கும் போதுதான் ஒரு 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 ஸ்பீட் இருக்கு உங்ககிட்ட. இப்ப நான் வீட்டுல இருக்கேன், நானும் தான் படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா 1 மணி நேரம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது படிக்க. அப்படியே உட்காந்தாலும் எனக்கு மனசு வர மாட்டேங்குது படிக்க. ஆல்ரெடி படிச்சதான் 10th புக்கு, 10th சோஷியல் புக்கை நான் திரும்ப எடுத்து உட்காந்தா ஒரு சாப்டர் கூட என்னால முடிக்க முடியல, அந்த ஸ்பீடு வரல. ஆனா நீங்க கிளாஸ் வரும்போது அப்படி கிடையாது. உங்க கூட இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு படிக்கணும்னு தோணும், படிப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த டைம் தானே அலோகேட் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த டைம்ல நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நான் கிளாஸ் வந்தப்போ நான் இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். எவ்வளவு ஆஃபீஸ் ஒர்க் இருந்தாலும் அதை நான் வீட்டுக்கு போய் தான் பார்ப்பேன். ஓகே, ஏதோ கால் வந்து அட்டன் பண்ணவே தவிர மற்ற எந்த ஒர்க்குமே நான் இங்க பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த 6 மணி நேரம் ரொம்ப முக்கியம். இதை விட்டா என்னால வீட்டுல போய் படிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. லைஃப் டைம் வந்து நீங்க வாங்குற வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரவுண்ட் கிளாஸ் போகுது அப்படின்னா ஏன்னா வந்து ஒரு ரவுண்ட் ஃபுல்லா நீங்க உட்காந்துருக்கீங்க, திரும்ப செகண்ட் ரவுண்ட் உட்காரும் போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஓகே, ஐஎன்எம் நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம இப்ப செகண்ட் ரவுண்ட் நம்ம மறுபடியும் கவனிக்கிறோம். அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பதிஞ்சிரும். நம்ம வீட்டுல உட்காந்து அப்படி படிக்க முடியாது. சில பேர் படிக்கிறாங்க, சில பேர் நானும் யூடியூப்ல பாத்திருக்கேன். நான் வீட்டுல உட்காந்து படித்தேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிட்டேன், அதெல்லாம் பார்ப்பேன். ஆனா அப்புறம் எனக்கு தோணும், நம்மளும் தான் வீட்டுல உட்காந்துருக்கோம், என்ன படிக்கிறோம். மேபி அதை அவங்க சும்மா சொல்றாங்களா இல்லையா உண்மையா சொல்றாங்களான்னு தெரியாது. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் வராம அதனால இன்ஸ்டியூட் வந்து படிக்கணும்ன்றது உங்களோட டைம் யூட்டிலைசேஷனுக்காக மட்டும்தான். நீங்க வந்து இங்க வந்து படிக்கணும் அப்படின்னு கட்டாயத்துக்காகலாம் வர வேணாம். உங்களுக்கு வேணும், நீங்க படிக்கணும், நீங்க பாஸ் பண்ணணும், நீங்க தான் வரணும். ஓகேவா? ஏன்னா வீட்டில் தான் நம்ம படிக்கவே மாட்டோம், நமக்கே தெரியும். மேபி உங்க அம்மா அப்பாலாம் வேலை சொல்லாம இருப்பாங்க, வீட்டுல எல்லாம் ஜாலியா தானே இருப்பீங்க. படிக்கிறன்ற பேர்ல வீட்டுல சொல்லிட்டு ஜாலியா தானே இருக்கீங்க. அப்பெல்லாம் இல்லையா, படிப்பீங்களா? அவங்க அந்த அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு அவங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். இப்ப நம்ம இங்க வரோம்னா இங்க லேக் ஆனா கூட பிரச்சனை இல்லை, நம்ம சாரோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ கால் பண்ணி வர சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்துருவோம்.
ஆனா அப்படி கிடையாது, நம்ம கேட்க யாரும் இல்லைன்ற நினைப்பு வந்துடும். அப்புறம் அது மட்டும் இல்லாம நம்ம இங்க படிக்கிறோன்றதை விட நமக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கும் போது அது நல்லா பதியும். லிசன் பண்ணும் போது நமக்கு நல்லா பதியும். நம்மளா படிக்கிறோம், எவ்வளவு நேரம் படிச்சுட்டே இருப்பீங்க. இப்ப கா வெங்கடேசன் புக்லாம் ரொம்ப ராவா இருக்கும். நீங்க ஓபன் பண்ணி படிச்சீங்கன்னா அதுல புரியாது, டக்குன்னு யாருக்குமே புரியாது. தமிழ்ல இருந்தாலுமே ஒரு 2-3 டைம் அதை படிச்சாதான் புரியும். அப்படி இருக்கும்போது அதை யாராவது நமக்கு படிச்சு சொல்லி தராங்க அப்படின்னும் போது ரொம்ப யூஸ்ஃபுல் தானே. நான் டக்குன்னு எனக்கு எந்த பேஜ்ல எது இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அது சும்மா அந்த டேட்டாவை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ரிவைஸ் பண்ணுமே தவிர திரும்ப முதல்ல ஃபர்ஸ்ட் படிக்க கூடாது. ரிவிஷன் அப்படின்றது அதுல இருக்க டேட்டாவை மிஸ் பண்ணிடக்கூடாது.